அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தமிழுக்கும் அமுதென்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணது, இன்னும் ஃபோல்ட்ரு போடல. ஃபோல்ட்ரு போட்டு அந்த விவரங்களை எழுதி, இயர் எழுதி, மின்ட் எழுதி, ரேட்டு போட்டு நான் உங்களுக்கு இதை சேல் பண்ணுவேன். அதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருங்க. இதில் எது தேவையோ அதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுதேன். ஆனால் ஃபோல்ட்ரு போட்டு க்ளீன் பண்ணி தான் அனுப்பிச்சி விடுவேன். காயினை க்ளீன் பண்ணி இல்லை, ஃபோல்ட்ரு போட்டு க்ளீனாக அனுப்பிச்சி விடுவேன். என்னென்ன இருக்குங்கிறத இப்போ சொல்லிடுறேன். நான் ஃபோல்ட்ரு போட போகிறேன். சொல்லிவிட்டு ஃபோல்ட்ரு போட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இது அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். 2022 எல்லாமே யூஸ்டு கண்டிஷன் தான். இதில் எதுவுமே யூஎன்சி கிடையாது. ஆனால் குட் கண்டிஷனான காயின். 2022 நொய்டா 10 ரூபா காயின்னு, 2022 நொய்டா, 2022 நொய்டா, 2022 ஹைதராபாத்து, 2022 நொய்டா, 2022 நொய்டா, 2022 ஹைதராபாத்து, 2022 ஹைதராபாத்து, 2022 நொய்டா மிண்டு. இதில் மொத்தம் ஒரு 9 காயின் வச்சுருக்கேன். எல்லாமே யூஸ்டு காயின் தான், ஆனால் கண்டிஷனாக இருக்கும். ஒரு காயின் வெறும் 30 ரூபா. இந்த 9 கூட வாங்கிக்கோங்க. 10 ரூபா காயின் உங்களுக்கு கிடைக்க மாட்டுக்கு. இப்போ தான் யூஎன்சி நான் வாங்கியிருக்கேன், இன்னும் எனக்கு வந்து சேரலை. வந்து சேர்ந்தோன்னா உங்களுக்கு அது வந்து 2023 நாணயம். அதில் நீங்கள் 5 நாணயமோ 10 நாணயமோ வாங்கிக்கிடலாம். இது வந்து ஒரு நாணயம் வெறும் 30 ரூபா. வாங்கிக்கோங்க. என்ன டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஹைதராபாத் மின்ட்டில் ஒரு பித்தளை காயின். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சி சுப்பிரமணியம் தமிழ்நாட்டுக்காரர், ஹைதராபாத் மின்ட் நாணயம். இது வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஹைதராபாத் மின்ட். இதுவும் அதே நாணயம் தான், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஆஃப் இந்தியா. இது மும்பை மின்ட்டு. இதுவும் அதே நாணயம்தான், ஹைதராபாத் மின்ட்டு. நாணயத்தினோட கண்டிஷனை பார்த்துக்கோ. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இதுவும் அதே நாணயம்தான், ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பக்கம் பார்த்து. ஜி சுப்பிரமணியம். தமிழ்நாட்டுக்காரர். ஏற்கனவே ஒரு மின்ட்டு நான் காமிச்சேன். இதில் வந்து கீழே எந்த மின்ட்டையும் காணும். கொல்கட்டா மின்ட்டு. இது கொக்கா மூமெண்ட். 150வது வருஷம் ஆஃப் கொக்கா மூமெண்ட். 2007 உள்ள மும்பை மின்ட்டு. இது டைமண்ட் மின்ட்டு. சாரி, டைமண்ட் மின்ட்டு கிடையாது, நொய்டா மின்ட்டு. அதில் இன்னொன்று இருந்துச்சு, அது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். இது ஹைதராபாத் மின்ட்டு. சத்குரு ராம் சிங் ஜி. சத்குரு ராம் சிங் ஜி. அதெல்லாம் ரொம்ப ரேர் காயின், கிடைக்க மாட்டுக்கு அந்த மாதிரி காயின். இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்கு, ஒரு ஹைதராபாத் மின்ட்டு. மகாவீர் 2001 உள்ள ஒரு மும்பை மின்ட்டு. 15th anniversary ஆஃப் இந்தியா, ஒரு மும்பை மின்ட்டு. தாத்தாபாய் நவ்ரோஜி, ஹைதராபாத் மின்ட்டு. தாதாபாய் நவ்ரோஜி, மும்பை மின்ட்டு.
தாத்தாபாய் நவ்ரோஜி மும்பை மின்ட்டு. நாராயணகுரு மும்பை மின்ட்டு. நாராயணகுரு மும்பை மின்ட்டு. காப்பர் நிக்கல். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் மும்பை மின்ட்டு ஆர்கனைசேஷன். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஹைதராபாத் மின்ட்டு. கர்ம வீரர் காமராஜர் ஹைதராபாத் மின்ட்டு. கர்ம வீரர் காமராஜர் ஹைதராபாத் மின்ட்டு. இது உலகக்கோப்பையை இலங்கை ஜெயிச்சுது 1999. ஜெயிச்சது 1999 கிடையாது. இந்த பார்ப்போம் தெளிவாக பார்த்துருவோன்னு 96 நினைக்கிறேன். (1999) கிரிக்கெட் வேர்ல்டு கப். கிரிக்கெட்டில் உலகக்கோப்பை பெற்ற வருஷம் இது. அந்த நாட்டு வீரர்கள் 2 பேர். அதில் ஒருத்தர் ஜெயவர்த்தனே இருப்பார். 5 rupees ஒரு கமாமரேட்டிவ் காயினு. இந்த வாரே 96 போட்டிருக்கா. 96 தான் இந்த வேர்ல்டு கப்பை வாங்குகிறாங்க. ஆனால் 99 அதை நினைவுபடுத்தி ஒரு நாணயம் வெளியிடுதாங்க. 1999 வருஷம் வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஸ் ஸ்ரீலங்கா. ஒரு நினைவு நாணயம், ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இது ஒன்று தான் இருக்குது. ஏற்கனவே ஒன்று அப்பப்போ கொடுத்துட்டேன். இது ஒன்று நேற்று ஒரு ஆல்பத்திலேருந்து வெளியே இருந்துச்சு. அதையும் உங்களோட பார்வைக்கு வைக்கிறேன். திக்னஸான காயின். கிரிக்கெட் பிளேயர்ஸ், கிரிக்கெட் ரசிகர்கள் இது ஒரு நினைவு நாணயமாக வாங்கி இது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோல்டரில் வைக்கலாம். இல்லை ஒரு வெல்வெட்டு துணியில் வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் கிரிக்கெட்டை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் நாணயங்கள்லாம் வெளியிடலை. ஆனால் இந்தியாவில் ஒரு தடவை நம்ம வேர்ல்டு கப் வாங்கியிருக்கோம். 2வது ஒரு தடவை வேர்ல்டு கப் வரைக்கும் போயிருக்கோம். 2020 வேர்ல்டு கப் வாங்கியிருக்கோம். அது நினைவாக நம்ம நாணயங்கள் வெளியிடலை. ஆனால் இலங்கையில் அந்த விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில், விளையாட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று இருக்குது. இது ஃப்ரான்ஸ். குடிசை தொழில் ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் 1997 ஒரு நினைவு நாணயம் கமாமரேட்டிவ் காயின்ஸு 25 franc. இது 25 franc. இது ஒரு ரேர் காயின். இது வலைத்தளத்தில் உள்ள ரேட்டை நான் சொல்ல விரும்பலை. அது 10,000 ரூபா போட்டிருக்கான். நம்ம அவ்வளோ கொடுக்க போகிறதும் இல்லை. இது ஒரு கலெக்ஷனில் கிடச்சிச்சு. இது வேணுமுங்க வாங்கிக்கோங்க. விலை ரொம்ப கம்மி தான். இது ஒரு குடிசை தொழிலை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு நினைவு நாணயம். 1997 ஃப்ரான்ஸ் ஓல்டு காயின். இப்போ ஃபுல்லாக ஈரோ. இது பழைய நாணயங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலேயே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி.